ஐயோ, குழந்தை நடந்து எங்கேயாவது போயிடுச்சா? இந்த பக்கம் போயிருக்குமா? ஐயோ, எங்கன்னு தெரியலையே. எங்க போயிருப்பா? டேய் மதன், டேய் மதன், டேய் மதன், குழந்தையை காணும்டா. மா, குழந்தை எங்க காணாம போகும்? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். டேய், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா, காணும்டா. அம்மா, அவ எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து நமக்கே விளையாட்டு காட்டுவாமா. இங்கதான் இருப்பா. நீ நல்லா தேடி பார்த்தே இல்லையா? பார்த்தேன்டா, காணும்டா. என்னம்மா நீ சொன்ன மாதிரி நிஜமாவே குழந்தைய காணோம். எங்க போயிருக்கும் தெரியலையே. டேய் மதன், உன் பேச்சு கேட்டது ரொம்ப தப்பா போயிடுச்சுடா. ஐயோ, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்டா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. எங்க போச்சுன்னே தெரியலையே. தப்பு பண்ணிட்டோம். வாடா, குழந்தை தெரியல, வாடா. சரி வா. மேடம், தங்க நகை சேமிப்பு திட்டத்துல பணத்தை இழந்தவங்களுக்கு ஆதரவா சட்ட ரீதியா நம்மால எந்த நடவடிக்கையும் இப்ப எடுக்க முடியாது. ஏன்னா அந்த சுதர்சன் சட்டத்தோட எல்லா சந்து பொந்துகளையும் அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப பாதுகாப்பா பப்ளிக்கை ஏமாத்திருக்கான். அவனை கைது பண்ணவும் முடியாது. கடைக்குள்ள பூந்து சோதனை நடத்தவோ இல்ல தங்க நகைகளை பறிமுதல் பண்ணவோ நம்மளால முடியாது மேடம். ஏன்னா கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கான் மேடம். இப்படி முடியாதுன்னு சொல்லறதுக்கு நாம எதுக்கு அரசாங்க பதவியில இருக்கணும்? நம்ம பதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் அரசாங்கம் நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கு. நகைக்கடையில தங்க சேமிப்பு திட்டத்துல பணம் கட்ட பொதுமக்களுக்கு அவங்க பணத்தை எப்படியாவது மீட்டு அவங்களுக்கே திருப்பி தரணும். அது எப்படி பண்ணலாங்கிறதுக்காக தான் உங்க ஐடியாவை நான் கேட்டேன். அந்த நகைக்கடையில பணம் கட்டினவங்கன்னா பாவம், அப்பாவி ஜனங்க. நேரம் காலம் பார்க்காம ரா பகலா உழைச்சு குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பழத்தை இவங்களை நம்பி கட்டினா இந்த அப்பாவி மக்களோட அறியாமைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க வயித்துல அடிக்கிறானே. அவங்களால கோர்ட்டு கேஸ்லாம் போய் அந்த பணத்தை மீட்கவே முடியாது. நாம தான் எப்படியாவது அந்த பணத்தை மீட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். மேடம், தங்க சேமிப்பு திட்டத்துல நம்ம மக்கள்கிட்ட இருந்து கையெழுத்து போட்ட ஃபார்ம்ல நகைக்கடைக்காரங்க சொல்லியிருக்கிற ரூல்ஸ் படி கடைக்காரங்களுக்கு எதிரா நம்மளால லீகலா எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. ஆமா, நானும் அந்த ஃபார்ம்ல அவங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாம் படிச்சேன். அவங்க ரொம்ப சேஃபா பணம் கொடுக்க முடியலனா லீகலா அவங்களுக்கு எதிரா எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனமா பண்ணிருக்காங்க. மேடம், நம்ம ஜனங்களும் நம்ம கொடுக்கற பணத்தை விட அதிகமா திருப்பி தர்றாங்கன்னா என்ன ஏதுன்னு கூட கேட்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கடைசியில நம்ம கிட்ட வந்து நாங்க ஏமாந்துட்டோம், நீங்க வாங்கி கொடுங்கன்னு கூட்டம் கூட்டமா வந்து நிக்கிறாங்க. அவங்கள தப்பே சொல்லக்கூடாது. அந்த திட்டத்துல சேர்றதுக்கு அந்த நகை கடைக்காரன் கொடுத்த லிஸ்ட்ல பொதுமக்களை கவரக்கூடிய கவர்ச்சிகரமான எல்லா விஷயங்களும் சொல்லிருக்காங்க. சோ அத படிக்கிற ஜனங்க கண்டிப்பா அதுல சேரணும் தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நல்ல திட்டமா தான் இருக்கு. கடைசியில இப்படி பிரச்சனை வந்தா தப்பிக்கிறதுக்கு ஃபார்ம்ல ஒரு மூலையில சின்னதா கண்டிஷன் அப்ளைஸ்டு போடுறாங்க. அப்படி போட்டு இருந்தா அவங்கள எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது. இது யாருமே கவனிக்கிறது இல்ல. அதனாலதான் மேடம் அவங்களுக்கு எதிரா லீகலா நம்மால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது மேடம். ஜனங்களோட பணத்தையும் மீட்டு அவங்க கிட்ட கொடுக்க முடியாது மேடம். நோ, அவங்க பணத்தை அவங்களுக்கு எப்படியாவது நம்ம மீட்டு தந்து ஆகணும். அப்படி பண்ணலனா அவங்க இழந்த பணத்தை யாராலையும் மீட்டு தர முடியாது. மீட்டு தரணும். பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம மீட்டே தீரணும். சட்டப்படி அவர்கிட்ட அந்த பணத்தை எடுத்து அவங்க கிட்ட தர முடியலனா அவரை மாதிரியே நாமளும் சட்டத்துல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி அவர்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கணும். அந்த நகை கடைக்குள்ள எப்படி நுழையிறது, என்ன பண்ணறதுன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்.
மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எக்ஸலன்ட் பிளான் மேடம். அப்பாவி ஜனங்களோட பணத்தையும் நகைகளையும் நம்ம கண்டிப்பா மீட்டு கொடுத்துடலாம் மேடம். நகைகளோட வர்றேன் மேடம். ஓகே. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், குழந்தை கண்டிப்பாக கிடைச்சிருந்தே. கொஞ்சம் இருங்க, கூப்பிட்றேன். அண்ணா நீ கேட்ட மாதிரியே குழந்தை தூக்கி வந்துட்டேண்ணே. அண்ணா அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. பேலன்ஸ் உனக்கு சேர வேண்டிய 40 லட்சம் சூட்கேஸில் வச்சிருக்கிறேன், இரு எடுத்துக்கிட்டு வரேன். டேய் வாங்கிக்கோ. சரிங்கண்ணா. சந்தோஷம். இதில் உட்காருங்க. இந்தாங்க இந்த பாலை வச்சிங்க, விளையாடுங்க. செல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன், 7:30க்கே வந்துட்டேன் பாத்தியா? ஆமா வந்து என்ன கேட்க போறீங்க? ஏய் எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க எங்க போலாம்? சரவண பவன். போன வாரம் தான் போனோம். வசந்த பவன். எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன்.
இவ ரொம்ப படுத்துறாம்மா. வாசல்ல வச்சா அங்கேயே கிடக்க வேண்டியதானே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஊரே தேடியாச்சு, இனி எங்க போய் தேடுறது? ச்சே, பெரிய தலைவலியா இருக்காமா இவ. என்னடா பண்ண சொல்ற? அவ இருக்கும்போது நம்ம நிம்மதியே கெடுத்தா, தொலைஞ்சு போட்டோன்னு விட்டா இப்ப நமக்கு நிம்மதி இல்ல. டேய், பேசாம விட்டு தொலைடா, மனசை தேத்திக்க. நீ ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த ஐடியா என்னன்னு அதை யோசிப்போண்டா. மோ, புள்ள காணாம போன விஷயத்தை என்ன அவ்வளவு ஈஸியா நினைக்கிறியா? பெரிய விஷயமா அது. நாளைக்கு பூமிக்கா வந்து கேட்டா நம்ம செத்தோம். நம்மள நரம்பு சதை எலும்புடி தனித்தனியா பிரிச்சு வச்சிருவா. இப்ப அதை விட முக்கியம் ஜோதிகா. நான் கை குழந்தை வச்சு அல்லாடுன்னு பரிதாபப்பட்டுதான் கல்யாணத்துக்கே ஓகே சொன்னான். நான் பண்ண தப்பு கூட அந்த சின்ன முளநாட்டுக்காரிக்காக தான் மன்னிச்சு விட்டுருக்கா. இப்ப அவளை காணும்னு சொன்னோம், அவ்வளவுதான், நம்ம மேல கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். நான் ஷியோரா சொல்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. எல்லாம் முடிஞ்சது. டேய், இருடா. எதுக்கு எடுத்தாலும் முடிஞ்சு போயிடும், தீர்ந்து போயிடும்னு அபசகனமா பேசிட்டு இருக்க. எல்லாம் நடக்கும்டா. இது பாரு, எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். இந்த பக்கம் தான் போயிருக்கோம். உன்னை விட மாட்டேன். நில்றி. யாரியா அறிவு இருக்க நீ ஜோதிகா கழுத்துல 3 முடிச்சு போடுற. அது எப்படிமா முடியும்? முடியும்னா முடியும், விடியும்னா விடியும்டா. மா, அப்ப கண்டிப்பா குழந்தை கிடைச்சிருன்னு சொல்றியா? நம்பிக்கையோட வாடா, வா. சார், சார், கோபால் சார், கோபால் சார்.
என்னது அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துட்டு முடியுமா முடியாதான்னு ஏதோ பேசிட்டு ரோட்ல வரீங்க? பாத்து, இல்லனா எதனா வண்டி வந்து மோதிட்டு போகுது. இப்போ நீங்க முடியும்னு பேசினது எங்க அப்பாவோட கண்ணு விஷயம் தானே? ஆமா ஜோதிகா, அதான் அத பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்க அப்பாவுக்கு கண்டிப்பா கண் பார்வை வந்துரும். அவரால் பார்க்க முடியும்னு பேசிட்டு இருந்தோம். நாங்க பேசினதை கேட்டுட்டு வந்து நீ கேக்குற இல்லம்மா? ஆமா. சரி, தங்க வசந்தா எங்க? அது எங்க வீட்ல தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களா? அது 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 வந்து போயிடுச்சு. போயிடுச்சா? எங்க போயிடுச்சு? அது அது ஜோதிகா, தங்க வசந்தா அவங்க தாத்தா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கு. எந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கு? அது என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அந்த வீட்டுக்கு தான். ஓ, அதாவது என் தங்கச்சியோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு. அவங்களுக்கும் தங்க வசந்தா தானே வாரிசு. அவங்களுக்கும் ஒரே பையன்தான். பாவைப்பா அவனும் இல்லைன்னதும் தங்க வசந்தாவை தான் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் சென்னையில தான் இருக்காங்க. என் மகளோட வாரிசு கொடுங்க, 1 மாசம் எங்க வீட்டுல வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. நாங்க சம்மதம் சொல்றதுக்கு முன்னாடியே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க குழந்தைய தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு மனசு சரியில்லை ஜோதிகா. எங்க திரும்பினாலும் எனக்கு அவளாதான் தெரியுறா. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டா. பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இப்ப என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. அதனாலதான் ஜோதிகா, நாங்க இப்ப அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட போயிட்டு இருக்கோம். குழந்தையெல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியாது, தங்க வசந்தா அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்ட்டு நாங்க தங்க வசந்தாவை கூப்பிட்டு வர போறோம். என்ன சார் நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஆண்டி, உங்களுக்காவது தெரிய வேணாமா? உங்களுக்கு அந்த குழந்தை மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை அவங்களுக்கும் இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு தான் உங்களை விட உரிமை அதிகமா இருக்கு. தங்க வசந்தா அவங்க வீட்டுக்கு தான் முழு வாரிசு. 1 மாசம் தானே, அவங்களுக்கும் பாசம் இருக்கும். பேத்திய கொஞ்சணும் பார்க்கணும் நிறைய ஆசை இருக்கும். தயவு செஞ்சு குழந்தைய கொஞ்சம் விட்டு கொடுங்க. குழந்தை அவங்க கிட்டயே இருக்கட்டும், அப்புறமா நம்ம போய் தூக்கிட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்றது? சரிங்களா ஆண்டி? சரிதானே? ஜோதிகா, நீ சொன்ன சரிதான். ஆமா, தங்க வசந்தா அங்கேயே இருக்கட்டுமா? எப்போ ஜோதிகா குழந்தைய பார்க்கணும்னு சொல்றாலோ ஆமா, அப்ப போய் குழந்தைய தூக்கிட்டா போதும். ஆமாண்டா, எனக்கும் அதான் சரின்னு தோணுது. நம்ம ஜோதிகா சொன்னபடி செய்வோம். என்னங்க ஆண்டி, நான் சொன்னன்றதுக்காக அப்படியே ஏத்துக்கிட்டீங்க? ஆமா ஜோதிகா, நீயும் எங்க வீட்ல ஒருத்தி தானே. இனி அதிகாரம் செய்யற முழு உரிமை உனக்கு தானே இருக்கு. இனிமே நீ சொல்றதா நாங்க கேட்டாகணும். கோபால், என்னடா சொல்ற? ஆமாமா, இனிமேல் எதுவா இருந்தாலும் ஜோதிகா சொல்ற மாதிரியே நடக்கட்டும். சரி, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். போலாமே. மா, எப்படியோ சமாளிச்சாச்சுமா. ஆமாண்டா, நம்ம காரியம் ஜெயிக்கிற வரைக்கும் நாம இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். குழந்தை காணாம போயிடுச்சுன்னு நாம இவகிட்ட சொன்னோம்னா அப்புறம் அவ்வளவுதான், எல்லா காரியமும் கெட்டு போயிடும்.